அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த மாரியம்மன் திருக்கோயில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வயலூர் ரோடு போகிற வழியில் உய்யக்கொண்டான் திருமலையில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த அம்மன் சுயம்புவா புற்றாக தோன்றிய அம்மன். இந்த புற்றை சுற்றியும் சோற்றுக்கற்றாழை திடல் இருந்திருக்கு. மக்களும் இங்கே வந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. அவங்க வேண்டுதலும் உடனுக்குடன் நிறைவேறி இருக்கு. இந்த கோவிலும் படிப்படியாக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசி மாதம் கடைசி ஞாயிறு பூச்சொரிதல் விழா நடக்கும். அதே போல் இந்த கோவிலில் பங்குனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பூச்சொரிதல் விழா நடக்கும். அதுக்கப்புறம் சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பது போலவே இந்த அம்மனும் பச்சைப்பட்டினி விரதம் இருக்கிறாங்க. அம்மன் பச்சைப்பட்டினி விரதம் இருந்தாலும் அந்த நாட்களில் வரும் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது. இந்த கோவிலில் இருக்கிற கொடிமரத்துக்கு என்ன விசேஷம்னா, அம்மா பச்சைப்பட்டினி இருக்கிற காலத்தில் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் வரம் வேண்டி இங்கே வந்து புடவையை சாத்திட்டு போறாங்க. 18 நாள் கழிச்சு அந்த புடவையை அவங்க எடுத்துட்டு போறாங்க. இப்படி பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது ஐதீகம். இந்த கோவில் பற்றிய விவரங்களை பின்னாடி பூசாரி ஐயா விளக்கமா சொல்வாங்க. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க. அம்மனோட மகிமை அறிந்து இந்த கோவில்ல விசேஷ தினங்களில் கூட்டம் அலைமோதுது. இந்த சமயங்களில் இடப்பற்றாக்குறை ஏற்படுது. அதுக்காக கோவில் பக்கத்துல வந்து ஒரு 10,000 சதுரடி இடம்